ஏசாயா 55வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனமும் 12வது வசனம் ஒரு காரியம் சொல்லுகிற வாசிங்க. ஏசாயா 55வது அதிகாரம் 10வது வசனமும் 12வது வசனமும் மாரியும் உறைந்த மழையும் வாரத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு வெறுமையாய் திரும்பாமல் பூமியை நனைத்து அது முளை அசோதனை கிளம்பி வருகிறது, பலனை கொடுக்கிறது போல விதைக்கிறவனுக்கு விதயம் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது போல நிச்சயமாய் இன்னைக்கு சொல்லப்படுகிற வார்த்தையை நீ ஏற்று அவை சொற்ற அவைகள் படி செய்வேன்னு சொன்னால் நிச்சயமாய் இந்த மழை தன் ஏற்ற காலத்தில் பலனை கொடுக்கிறது போல உன்னிடத்தில் விதைக்கப்பட்ட வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ விதைக்கப்பட்டிருக்கிற விதை ஏற்ற காலத்தில் முளைப்பிக்கும்படிக்கு அவன் சில தண்ணீர்களை உன் மேல ஓட விட்டாலும் நீ ஆற்றின் மணலை போல இரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கலக்கப்படுகிற சூழ்நிலை எந்த ஆற்று மணலுக்கு உண்டாயிருக்கிறது போல கலக்கப்படுகிற சூழ்நிலை ஒருவேளை வந்துச்சுன்னு சொன்னா நீ அமைதலாயிரு. அல்லேலூயா. எப்படி? shut up your mouth and put it in your pocket என்று சொல்லுக போல நீ அமைதலாவே இரு, குழம்பாத. அல்லேலூயா. நீ கலங்கால. அல்லேலூயா. ஸ்பாட்ல நிமிஷத்துல தெளிவடைவனாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உன்னிடத்துல மறைந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை வெளியே முளைப்பித்து வரும். அல்லேலூயா. மறைந்திருக்கிற காரியம் வெளியே வரும். கலங்குற தண்ணீரை மறுபடியும் நீ கலக்குறன்னு சொன்னா அதிலே உள்ளே இருக்கிற பொன் வெளியே வராது.